ஹாய் கைஸ், வெல்கம் டு கீழாகர் சீரிஸ். போன செஷன்ல இந்த கீழாகர்னா என்ன, இந்த கீழாகர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு கேம் கூட கீழாகரை எப்படி இன்டிகிரேட் பண்றாங்க, அந்த கேமை நம்ம ஓப்பன் பண்றதுனால எப்படி நம்மளோட டேட்டா வந்து ஸ்டீல் பண்றாங்க அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கீழாகரை எந்த கோடிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பில்ட் பண்றாங்க அப்படின்ற பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இந்த கீழாகர் அப்படின்றது மேல்வேர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்து வரும். இந்த மேல்வேர்னா என்ன, இந்த மேல்வேரோட டைப்ஸ் என்ன அப்படின்ற பத்தியும் டீடைலா வந்து நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கீழாகரை எப்படி வந்து நம்ம மேனுவலா பில்ட் பண்றது அப்படின்றத பத்தியும் டீடைலா இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். மை செல்ஃப் தாயன்பன், ஃபியூச்சர் டெக் அகாடமியில சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக். இந்த மேல்வேர் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, மெலிசியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றத வந்து இந்த மேல்வேர் அப்படின்றதுக்கான அர்த்தம். மெலிசியஸ் அப்படின்றது நார்மலா வந்து நமக்கு தெரிஞ்சு ஒருத்தங்களுக்கு வந்து கெட்டது பண்ணுறோம் அப்படின்னா அதை மலிசியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து நார்மலா வந்து நம்ம கம்ப்யூட்டர் ரன் ஆகுது, நம்ம மொபைல் டிவைசஸ் வந்து ரன் ஆகுது, இது எல்லாமே வந்து ரன் ஆகுதுக்கு சாஃப்ட்வேர் அப்படின்றது தேவைப்படும். இப்போ நார்மலா வந்து நீங்க வந்து யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூடியூப் அப்படின்றது ஒரு விதமான சாஃப்ட்வேர், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஒரு விதமான சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து ஃபேஸ்புக், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அப்படின்ற கான்செப்ட் வந்து எனக்கு வரும். அப்போ மெலிசியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது நார்மலா ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்க டேட்டா வந்து ஸ்டீல் பண்றதோ, இல்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஹார்ம் பண்றதோ, ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம அவங்களோட டேட்டா எல்லாத்தையும் நம்ம பார்க்கறது வந்து இந்த மேல்வேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள வந்து வரும். இப்போ இந்த மேல்வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நம்மளால கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ், வார்ம், கீழாகர், ஸ்பைவேர், ட்ரோஜன், இந்த மாதிரி வந்து நம்மளால வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து இந்த மேல்வேர் அப்படின்றத நம்மளால செப்பரேட் வந்து பண்ண முடியும். இந்த மேல்வேர்க்குள்ள தான் வந்து நமக்கு கீழாகர் அப்படின்ற கான்செப்ட் வந்து வருது. இந்த கீழாகர் அப்படின்றது வந்து நார்மலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட கீ ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஸ்டீல் பண்ணி நம்ம வந்து என்ன டைப் பண்றோம் அப்படின்றத ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வைரஸ். இந்த வைரஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எப்போ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்றோமோ அப்போ என்னோட ஃபைல்ல வந்து இந்த வைரஸ் அப்படின்றது வந்து அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது அதோட ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சோம். பேக்ரவுண்ட்ல உங்களோட டேட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வார்ம். இந்த வார்ம் அப்படின்றது அது பேர்ல இருக்கிற மாதிரி தான், புழு மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து இன்ஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸா வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரோஜன். இந்த ட்ரோஜன் அப்படின்றது ஃபைலை பார்க்கறதுக்கு உண்மையான ஃபைல் மாதிரி இருக்கும். நீங்க வந்து நார்மலா வந்து கேம் தானே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த கேம்குள்ள ட்ரோஜன் அப்படின்ற ஒரு மேல்வேர் வந்து இருக்கும். இந்த மேல்வேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களோட டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணும். மேபி உங்களோட கேமரா ஆக்சஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்களோட முக்கியமான பிரைவேட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களோட டேட்டா வந்து ஸ்டீல் பண்றதா வந்து இந்த ட்ரோஜன் அப்படின்ற நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைவேர், கீழாகர், இது ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட்லாம் வந்து வரும். இந்த ஸ்பைவேர் அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு தெரியாம வந்து ஸ்பை பண்றோம்னா அவர் வந்து ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஸ்பைவேர் அப்படின்றது நம்மளோட மொபைல்லையோ இல்ல வந்து நம்மளோட லேப்டாப்லயோ வந்து இந்த ஸ்பைவேர் அப்படின்றது ஒரு டைம் வந்து இன்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து யார்கிட்ட பேசணும், நம்ம யார்கிட்ட சேட் பண்றோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இந்த ஸ்பைவேர் அப்படின்றத வந்து கனெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் ரான்சம்வேர். இந்த ரான்சம்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம லேப்டாப்ல வந்து இந்த ரான்சம்வேர் அப்படின்றது வந்து இன்ஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் வந்து இந்த ரான்சம்வேர்ல வந்து நம்மளால வந்து சேவ் ஆக முடியும். அந்த பேமெண்ட்டுமே வந்து நமக்கு வந்து லேக்ஸ்ல இல்ல க்ரோஸ்ல வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரான்சம்வேர் பொறுத்த வரைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வைரஸா இருக்கட்டும், இல்ல ட்ரோஜனா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்பைவேர், கீழாகர், இதெல்லாம் நம்ம ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அதை டெலீட் பண்ணிக்க முடியும்.
ஆனா இந்த ransomware அப்படின்றத நம்மளால வந்து டெலிட் பண்ண முடியாது. இத பத்திலாம் உங்களுக்கு டீடைலா தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தி நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ மேல்வேர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கீழாகிற என்ன கோடிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து கோட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த கீழாகிற நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி வந்து எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணினாலும் உங்களால இந்த கீழாகிற அப்படின்றத பில்ட் பண்ண முடியும். நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? இப்போ நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது தேவைப்படும். அதை தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற நம்ம சொல்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு இருக்கு. இதுல நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஏன் பைத்தான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல மோஸ்டா வந்து இந்த பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த பைத்தான் அப்படின்றது படிக்கிறது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வந்து நீ ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ ஆல்ரெடி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு, எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆல்ரெடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பைத்தான் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு பைத்தான் தெரியுது அப்படின்னா நம்ம சைபர் செக்யூரிட்டி டொமைன்லையும் எத்திக்கல் ஹேக்கிங் டொமைன்லையும் ஈஸியா வந்து ஏஐ இன்டிகிரேட் வந்து பண்ணிட முடியும். இப்போ பைத்தான்ல நமக்கு வந்து லைப்ரரிஸ் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கு. இப்போ இந்த கீழாங்கர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்றதுக்கு பைத்தான்ல நமக்கு 2 லைப்ரரிஸ் வந்து தேவைப்படும். என்னன்னா அப்படின்னா பை இன்புட் அண்ட் பை கேம் அப்படின்ற 2 விதமான லைப்ரரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லைப்ரரினா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு லைப்ரரி போயிட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த லைப்ரரியில நிறைய ரேக்ஸ் தான் இருக்கும். அந்த ரேக்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எந்த புக்கு படிக்கணும்னு தோணுதோ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ரேக்ல இருக்க புக் எடுத்து நீங்க ரீட் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த லைப்ரரிஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம இருக்கோம். ஆல்ரெடி இன்பில்டாவே வந்து கோட்ஸ் வந்து நிறைய கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கோட் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் வந்து டைப் பண்ணோம் அப்படின்றது தேவை இருக்காது. டைரக்டா இந்த லைப்ரரிஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால அந்த கோடை டைரக்டா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து லைப்ரரி அப்படின்ற கான்செப்டோட மீனிங். அடுத்த வீடியோல இந்த கீழாகரை எப்படி வந்து பில்ட் பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா வந்து நம்ம பார்க்கலாம். ஹாய் கைஸ், மை செல்ஃப் தாயன்பன், ஃபியூச்சர் டெக் அகாடமியில சாஃப்ட்வேர் ட்ரெய்னர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமியில ஐடி அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு 10+ லைவ் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐடில டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஐஓடி, கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா வந்து UX, Filmora, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ரா, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஜாப் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேற டொமைன் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க டைரக்டா அட்டென்ட் பண்ணி படிச்சு உங்களால வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்க தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி கோர்சஸை நீங்க டைரக்டா வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயும் வந்து எப்படி ஆஃப்லைன்ல படிச்சா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன்லயும் உங்களால கோர்சஸ் வந்து படிச்சுக்க முடியும். ஏதாவது கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி டீம்ல இருந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை சால்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.